ஏன்பா வெளிநாடுகள்ல தான் வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் ஏன் அங்கேயே இருந்து கஷ்டப்படுறீங்க? ஊருக்கு வந்துரலாமே! அப்டின்னு சொல்றீங்க. வந்து கஷ்டப்படுறவங்கள பார்த்து தான் திரும்ப வந்துராதீங்க, ஏஜென்ட்ட ஏமாந்துராதீங்க அப்டின்னு சொல்றோம். வந்த கடன் ஏஜென்ட்ட காசு கட்டுனது. வந்த பிறகு குடும்பத்தில வந்து ஆடம்பர செலவு நம்ம புள்ள, புருஷன் வெளிநாட்ல இருக்கிறான். நம்ம ஜம்முன்னு ஜாலியா செலவு பண்ணலாம் அப்டின்னு. ஒரு வேள வந்துட்டு ஊர்ல வந்து குடும்பம் வந்து குரோ ஆகலன்னா, அவன் போய் சரியில்ல. வெளிநாட்ல போய் என்ன பண்ணிட்டு வச்சுக்கிறான்னு தெரியல. காசு பணம் சரியா அனுப்புறதில்ல. அப்டின்னு சொல்லுவாங்க. இங்க உள்ள சிச்சுவேஷன் பார்க்காம. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில ஒரு குழந்தைய நல்லா படிக்க வைக்கல, போல வரலன்னா ஆம்பள சரியில்ல. ஒரு குடும்பம் முன்னேறலன்னா ஆம்பள சரியில்ல. ஏதோ ஒண்ணு செய்யலன்னா ஆம்பள சரியில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அதுக்கு இங்கேயே மாடா உழைச்சு ஓட தெரிஞ்சாலும் பரவால்ல. வெளிநாட்டிலே கடப்போம் அப்படின்னு கடப்பாய்ங்க. அது வந்துட்டு என்ன சொல்றது, இந்த கடனுக்கு பயந்துட்டு அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி அந்த நாட்டுக்கு போனா 10,00,000 சம்பாரிக்கலாம். அந்த நாட்டுக்கு போனா 5,00,000 சம்பாரிக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனா வந்து பார்த்தா, அவன் புள்ளைய வந்து அனுப்ப மாட்டாங்க. இந்த அரசியல்வாதிங்க வந்துட்டு, படிக்காதீங்க, வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் புள்ளைய இங்கிலீஷ் மீடியம் அப்படி இப்படின்னு சேர்த்து படிக்க வைக்கிற மாரி, இப்ப ஏஜென்ட்ங்க அவன் புள்ளைங்க வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க.